தனுஷ்கோடியில் எங்களுக்கு கிடைச்ச அந்த மீனை மதுரை வரைக்கும் எப்படி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தோன்னு தெரியுமா? வாங்க அந்த சுவாரஸ்யமான பயணத்தை பார்ப்போம். ஒரு புதிய நாள், ஒரு புதிய அனுபவம். போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், தனுஷ்கோடியில் அவங்களுக்கு கரவலை இழுக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் உதவி பண்ணோம். அதுக்கு அவங்க பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் மீன் கொடுத்தாங்க. அதை அப்படியே பையில் போட்டுட்டு மதுரையை நோக்கி கிளம்பிட்டோம். ஆனால் கொஞ்ச தூரம் வந்த பிறகு தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இவ்வளோ தூரம் மீனை அப்படியே கொண்டு போனால் மதுரை போகிறதுக்குள்ளே கெட்டு போயிடும்னு உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா, பாம்பன் பக்கத்தில் விசாரித்து ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு போனோம். அதுக்கு முன்னாடியே ஒரு ஐஸ் பாக்ஸும் வாங்கி வச்சுட்டோம். அந்த பாக்ஸுக்குள்ளே மீனை அழகாக அடுக்கி வைத்து மேலேயும் கீழேயும் நல்லா ஐஸை போட்டு மதுரை வரைக்கும் மீனை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ப்ராப்பராக பேக் பண்ணிட்டோம். அங்கே இருந்த அண்ணனும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. மீன் கெட்டு போகாத மாதிரி நல்லா பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வழியாக நல்லா பேக் பண்ணி அந்த பாக்ஸை வண்டியில் ஏற்றிட்டு மதுரையை நோக்கி கிளம்பிட்டோம். அப்படியே மறுநாள் காலையில் மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு போனோம். பாக்ஸை திறந்து பார்த்ததும் எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த மீனில் இருக்கிற அந்த ரத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. குறைஞ்சது இந்த மீனெல்லாம் பிடிச்சி சுமார் ஒரு 18 மணி நேரமாச்சும் ஆயிருக்கும். ஆனால் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மதுரை வரைக்கும் கொண்டு வந்திருக்கோன்னு. நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு போன நேரத்தில் அங்கே நிறைய கடைகள் மூடி இருந்துச்சு. அதில் ஒரு சில கடைகள் தான் திறந்து இருந்துச்சு. அதில் ஒரு அக்காட்ட போய் இந்த மீனை கொடுத்தோம். இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா மத்தி மீனுன்னு சொல்கிறாங்க, சால மீனுன்னு சொல்கிறாங்க, பேய்ச்சாலன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அக்கா ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு மீனையும் எடுத்து செதில் நல்லா சுத்தம் பண்ணி அந்த மீனையும் அழகாக வெட்டி கொடுத்தாங்க. அவங்க மீனை சுத்தம் பண்ணுற அந்த நேர்த்தியை பாருங்களேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, மீன் ஃபுல்லாக ரொம்ப சின்ன சின்ன மீன், அதுவும் நிறையா மீன். அதை இவ்வளவு பொறுமையாக க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது என்ன தான் காசு கொடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லணும். இந்த மீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெட்டி கொடுக்க சுமார் ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு. அந்த அக்கா ரொம்ப பொறுமையாக இந்த வேலையை பார்த்தாங்க. கடைசியாக எல்லா மீனையும் நல்லா சுத்தம் பண்ணி எனக்கு ஒரு பை, என் தம்பிக்கு ஒரு பையன்னு பிரித்து கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் மீனை அந்த அக்காவுக்கும் கொடுத்துட்டோம். தனுஷ்கோடியில் கிடைச்ச அந்த மீன் எங்களுக்கு சில நல்ல மனிதர்களோட பழகக்கூடிய அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு அனுபவத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.